வணக்கம் எனதருமை கண்மணிகளே. இன்று ஒரு தகவல் பகுதியிலே கடந்த பதிவிலே நான் உங்களை வினா எழுப்பியிருந்தேன். எல்லாருக்கும் நினைவிருக்கிறதா? இடர்பாடு இடர்பாடு என்ன வேறுபாடு என்று கேட்டிருந்தேன். பாடு வருத்துறாரு ஐயா வந்து நான் படும் பாடு இவருக்கு என்ன தெரியும், இவர் மாதிரி இடர்பாடு இடர்பாடு என்றாரு அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறீங்க. எனக்கு புரியுது. பாடு என்று சொன்னால் என்ன பொருள்? படுதல் என்ற பெயர் சொல், தொழில் பெயரினுடைய பேர், முதல்நிலை தொழில் பெயர் படு. படு என்பது பாடு என்று முதல்நிலை பிரிந்திருக்கிறது. படுதல், அடைதல், உறுதல் என்று அதற்கான பொருள். சூரியன் படும் நேரம், எல் படும் நேரம் ஏற்பாடு என்று ஆகியதல்லவா, அதை போல படுதல் என்று அர்த்தம். அப்ப இடர்பாடு, படுதல் என்பதுதான் பாடு என தெரிந்திருக்கிறது. உங்களுக்கு புரிந்துவிட்டது. இடர் என்று சொன்னால் என்ன பொருள்? எல்லாருக்கும் தெரியும், துன்பம் என்று அர்த்தம். அப்போ இடர்பாடு என்று சொன்னால் துன்பத்தை பாடு என்று பொருள். இடரை பாடு என்று அர்த்தம். துன்பத்தை பாடுறது. நான் மிகச்சிறந்த இடர்பாட்டில் இருக்கிறேன். இடர்பாட்டில் இருக்கிறீரா? இடர்பாட்டில் இருக்கிறீர்களா? எல்லாரும் வந்தா எனக்கு நான் என்னத்தை துன்பத்தை அடைஞ்சிக்கிறேன்னு எனக்கு எப்படி தெரியும்? எப்படி வாயால சொல்ல முடியல. என் இடர்பாடு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு எப்படி சொல்றது? இடர்பாடு இப்பு வல்லினம் மிகுத்து எழுதிவிட்டால் துன்பத்தை படுதல், பெற்றிருக்கும் துன்பத்தை சொல்லுதல் என்று அர்த்தம். துன்பத்தை பெறுதல் என்று பொருள் இருக்கு வந்தான். அப்போ பெற்றிருக்கும் துன்பத்தை சொன்னா இடர்பாடு, ஒற்று மிகாமல் எழுதினால் இடர்பாடு. இடர்பாடு என்றால் சுருக்கமா தெரிஞ்சுக்கோங்க, துன்பத்தை பாடு என்று பொருள். இடர்பாடு என்று சொன்னால் பெற்றிருக்கும் துன்பத்தை பெறுதல், துன்பத்தை அடைதல் என்று பொருள். அப்ப ரெண்டுக்கும் வேறுபாடு புரிகிறது அல்லவா உங்களுக்கு? அப்ப இடர்பாடு இடர்பாடு. நீங்கள் பெற்றிருக்கும் துன்பத்தை குறிப்பிட்டால் எல்லோரும் இடர்பாட்டில் சிக்கி தவிர்க்கிறீர்கள். சிக்கிமில் ஏற்பட்ட இடர்பாட்டால் சொல்லக்கூடாது, இடர்பாட்டால் மக்கள் சிக்கி தவித்தனர் என்று எழுதணும் அல்லவா? அப்ப இடர்பாடு என்று சொல்வதுதான் சரி. அடுத்து இரண்டும் புரிந்து விட்டது. இதுக்கு மேலும் எதிலும் விளக்கம் தேவை என்று சொன்னால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஐயா இன்னும் கூடுதலா உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். இலக்கிய மேற்கோள்கள்லாம் எடுத்து உங்களுக்கு விளக்கம் தர ஆரம்பிக்கிறேன். தற்போது உங்களுக்கான வினா, கட்டு கட்டுவீங்களா? கட்டு கட்டுவீங்களா? விறகு கட்ட கட்டுவீங்களா? கட்டுக்கட்டா? கட்டுக்கட்டா பணமா? கட்டுக்கட்டாய் பணமா? ஒற்று மிகுத்து எழுதினால் என்ன பொருள்? ஒற்று மிகாமல் எழுதினால் என்ன பொருள்? கட்டுக்கட்டாக பணம் வைத்திருக்கிறீர்களா அல்லது கட்டுக்கட்டாக பணம் வைத்திருக்கிறீர்களா? கீழே சொல்றீங்களா கமெண்ட்ல? மிக்க நன்றி. அடுத்த பதிவிலே பார்க்கலாம் கண்மணிகளே.